2026 சட்டமன்ற தேர்தல். இதுல குறிப்பா 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தம்பிகள், குறிப்பா 25 வயசு இருக்கக்கூடிய உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் அப்படின்னா, மாற்றம் சொல்லிட்டு வரக்கூடிய நம்ம தமிழகத்துடைய இளைய தளபதி திரு விஜய், ஜோசப் விஜய். அவருக்காக அவர் வந்தா மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்களாம் அவருக்காக முதல் முறையா வாக்குச்சாவல போய் முதல் வாக்கு செலுத்த போறதா சொல்றீங்க. வாக்கு இல்லாதவர்களும் நாங்க எங்க அண்ணன் விஜய் வந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வரும், விடியல் வரும் அப்படிலாம் பேசுறீங்க. உங்கள்கிட்ட என்னுடைய சில கேள்விகளும் சந்தேகமும் இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப விஜய் அவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் அவரால் தான் மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை சம்பந்தமா நீங்க தான் எனக்கு என்னங்கிறத சொல்லணும். அதுக்காக தான் இதை நம்ம பத்தி பேசுறோம். குறிப்பா அவர் ஒரு திரை நட்சத்திரம், ஒரு திரையில உச்சத்துல இருந்தாலு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு. அந்த சம்பாதித்தெல்லாம் விட்டு மக்களுக்காக வந்திருக்கேன், மாற்றத்துக்காக வந்திருக்கேன், என் தம்பிகளுக்காக வந்திருக்கேன், என் தங்கைகளுக்காக வந்திருக்கேன் அப்படிலாம் அவரு நிறைய பேசுறாருல. அண்ணா என்ன மாற்றம் செய்ய போறாரு அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வி. அத அவர் இருந்த சினி ஃபீல்டுல செஞ்சிருக்காரா, செஞ்சு காட்டியிருக்காரா என்பதை தம்பிகள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் ரசிகர்கள். அவர் எங்க போறாரு, எங்க வராரு, அது போகாத இடம் என்ன அப்படின்னா, நீங்க அவர் பாத்ரூம் உள்ள போகாத இடம் தான் நீங்க மட்டும் போகாத இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா இடத்துக்கும் அவர் ரோட்ல போனாலும் எங்க போனாலும் பின்னால அலாலையா நீங்க போயிட்டு இருக்கீங்க. சந்தோஷம். இப்ப அவர் சினி ஃபீல்டுல இருக்காரு, ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ அதுக்கான ஷெட்யூல்டு இருக்கும். இப்ப அந்த படத்துல உழைக்கிறவங்க வெறும் விஜய் மட்டும் உழைப்பாரா அப்படின்னா கிடையாது. அவரு சில மணி நேரம் உழைக்கலாம். ஆனா அதற்கான தயாரிப்புக்கு இப்ப இயக்குனர் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, சினிமாவுடைய கதாநாயகிகள் இருக்காங்க, காமெடியன் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான உழைப்பாளர்கள் ஒரு திரைப்படத்துல இருக்காங்க. அப்ப இத்தனை பேரும் இருந்தால்தான், அவ்வளவு உழைப்பையும் செலுத்தினால்தான் விஜய் அவர்கள் ஒரு நட்சத்திரமா வெளியில ஜொலிக்க முடியும். ஏன்னா இப்ப விஜய் மட்டும் நடிச்சு ஒரு டைரக்டர் வச்சு படம் எடுத்துட முடியுமா? அவர் மட்டும் பேசினா மட்டும் படம் ஓடிடுமா? கோடிக்கணக்கில் வருமானம் வந்துருமா? கோடிக்கணக்கில் போய் நீங்க அவன் டிக்கெட் கொடுத்து சினிமா தேட்டர்ல உட்காந்து கேட்டுருவானா? பாடானா மசாலாவா எல்லாமே இருக்கணும்ல. இப்ப பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறது, லவ் பண்றது, பாட்டு பாடுறது, அப்புறம் டான்ஸ் ஆடுறது, இப்படின்னா கலவையா இருக்குல்ல. அப்ப இப்படி ஆயிரக்கணக்கான உழைப்பாளருடைய அந்த உழைப்புல தான் திரைப்படம் வருது. ஆனா படம் வந்தா, வெற்றி அடைஞ்சா சம்பளம் யாருக்கு கோடிக்கணக்கில் போகுது அப்படின்னா விஜய்க்கு தான். நீங்க 50 கோடியா இருக்கலாம், இல்ல 100 கோடியா இருக்கலாம், 10 கோடியா இருக்கலாம், இல்ல 5 கோடியோ, எத்தனையோ, அது நல்ல சம்பளம் இல்ல கெட்ட சம்பளம், கருப்பு பணம்னு கூட இருக்கு. அப்ப இப்படி அவரு மட்டும் வாங்கி முழுசா அனுபவிச்சுக்கிறாரு. இப்ப நம்ம வேலை செஞ்சோம் இந்த படத்துல. இப்ப நம்ம ஒரு பெஸ்ட் படம் நடிச்சோம். சரி, இந்த படத்துல இவ்வளவு டெக்னீஷியன் ஒர்க் பண்ணாங்க. நான் இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கேன், இது எனக்கு ஏற்கனவே சம்பாதிச்செல்லாம் நிறைய இருக்கு, இந்தா யாரு டெக்னீஷியன் வாங்க, யாரு இயக்குனர் வாங்க, இல்ல வேற யாரெல்லாம் இன்னும் ஒளிப்பதிவாளர்கள், பாட்டு எழுதுறவங்க, கதை எழுதுறவங்க, வா இந்தா என்னோட சம்பளத்தை நான் உனக்கு பிரிச்சு தரேன் அப்படின்னு எதுவும் கொடுத்துருக்காரா? இல்ல அவங்க போதுமான வருமானம் பத்தலன்னு அந்த தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு எது விஜய் குரல் கொடுத்திருக்காரா? இல்ல சினிமா துறையில சக நடிகைக்கே பாலியல் பிரச்சனை வருது, அந்த பாலியல் பிரச்சனையா குரல் கொடுத்திருக்காரா? இல்ல போராடி இருக்காரா? சரி, இப்படி சினிமா சம்பந்தமான விஷயம் ஒரு பக்கம், அதுல குரல் கொடுத்தாரா இல்லையா என்பதை நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது, பொதுல நடக்கிற பிரச்சனை. ஏன்னா இப்ப மக்களுக்காக வந்துட்டார்ல, அப்படி ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இதுதான் பாதிப்பு அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னா எதுவுமே இல்லைங்கிறது தான். அப்ப தான் இருக்கிற இடத்துல எதுவுமே பேசல. அப்ப இருக்கிற இடத்துல யார் அவருக்கு எஜமானரா இருந்திருக்காங்க அப்படின்னா, கருப்பு பணம் வச்சிருக்கிறவன் முக்கால்வாசி பேர் பல கார்பரேட் தான் அவர் படங்களை தயாரிக்கிறானுங்க. அப்ப தயாரிக்கிறவன் யாரு அப்படின்னா, இந்த மாதிரி கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், இல்ல வேற வேற வழியில எப்படிலாம் சம்பாதிக்க முடியுமோ அவன் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்திருந்தா இந்த படத்துக்கு 100 கோடியா இல்ல 200 கோடியா அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். அப்புறம் அது நல்ல பணமா மாறிடுது, கருப்பு பணம். அப்ப இப்படி பல கார்பரேட்டுகள் இவங்க தரக்கூடிய சம்பளத்துல இருந்துதான் இவரு நடிக்கிறாரு. படத்துல பேசலாம் கார்பரேட் தான் நமக்கு எதிரி, இல்ல இஸ்லாமியர்கள் தான் நமக்கு எதிரி, இந்த மாதிரி இவங்க ஆயுதம் வச்சிருக்காங்க, செமி ஸ்லீப்பரா இந்த மாதிரிலாம் இருக்காங்க, இதனால நாட்டுக்கு ஆபத்து இருக்கு, இந்த மாதிரி படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்லை, இந்த மாதிரி தண்ணி வரலன்னா விவசாயிகளுக்காக நம்ம வா வீராண ஏரி பம்புல போய் உட்காரலாம், புழல் ஏரி பம்புல போய் உட்காரலாம் அப்படின்னு படத்துல பல டைலாக் பேசலாம். துப்பாக்கி எடுத்து ஷார்ப்பா சுடலாம்,
நீங்க எப்படியாப்பட்ட வில்லனா இருந்தாலும் ஒரு 10 அடி வாங்கிட்டு அடுத்து அவர் ஏறி அடிச்சாருன்னா அந்த வில்லன் செத்துருவான். மொத்தமா தீவிரவாதத்தை ஒழிச்சிருவாருன்னு வச்சுருங்களேன். இப்ப விவசாயத்துக்கு எதிராக கார்பரேட்டே ஒழிச்சிருவாருன்னு வச்சுங்களேன். இப்படி இதுல சினிமால செய்வாரு. யார் கொடுக்க சம்பளத்துல? இதே கார்பரேட் திருட்டுத்தனமா சம்பாரிச்ச அந்த கருப்பு பணத்தை வாங்கிட்டு செய்வாரு. அப்ப அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, பனையூர்ல பங்களான்னு ஒண்ணு கட்டியிருக்காருல, அந்த பனையூர் பங்களா கட்டப்பட்ட கல்லுகள் இருக்குல்ல, அதற்கான கல்லு எல்லாம் ஏது? இந்த கருப்பு பணம் தான். அந்த கருப்பு பணத்தை தான் வச்சுதான் அவர் அவ்வளவு பெரிய சொகுசான பங்களாவை கட்டியிருக்காரு. அப்ப அதுலதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அலுவலகமும் இருக்கு. அப்ப கார்பரேட் கொடுத்த கூலி, இந்த கோடிக்கணக்கான கருப்பு பணத்தை வாங்கிட்டு கார்பரேட் எதிர்ப்பாரா? நீங்க நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எது காரணம்? கார்பரேட் பிரச்சனைகள் தானே காரணம். வேலை இல்லை அப்படின்னா யாரு காரணம்? நிறுவனங்கள், அரசு நிறுவனம் வேலை தரத்துல, தனியார் நிறுவனமும் வந்து குறைஞ்ச கூலிக்கு வச்சு ஆள் எடுக்கிறான். இப்படி இல்லாம காரணமா இருக்கு. அப்ப அவனை எதிர்த்து பேசுவாரா? இப்ப இயற்கை வளங்களை சூறையாடுறாங்க, அதுக்கு பின்னணியில யாரு இருக்கா? கார்பரேட் தானே இருக்கு. அதை எதிர்த்து பேசுவாரா? அப்ப இப்படி இவர் கூலி வாங்கினதே கார்பரேட்டை வாங்கிட்டு அந்த துறையில உள்ள தொழிலாளர்களுக்கோ பெண்களுக்கோ டெக்னீஷியனுக்கோ யாருக்குமே குரல் கொடுக்காத இவரு மக்களுக்காக வந்து குரல் கொடுத்துருவாரு, உங்களுக்காக குரல் கொடுத்துருவாரு. யாரு? இந்த நண்பிகள், தம்பிகள், தங்கைகள் உங்களுக்காக குரல் கொடுப்பாரு, உங்களோட உரிமையை பேசுவாரு, உங்களுக்கு வந்து தொழிலாளர் சட்டத்தை எல்லாத்தையும் நீக்கிடுவாரு, உங்களுக்கு பணி நிரந்தரம் பர்மனன்ட் ஜாப் எல்லாம் கொடுத்துருவாரு. நீங்க நம்புறீங்களா? அது நடக்காது. அவரு துறை சார்ந்த பேசாத அவரு வெளியில மக்களுக்காக எதையும் பேச மாட்டார். எக்காரது கொண்டு அவர் பேச மாட்டார். அப்ப ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வரணும். வந்தா யாருக்கு சேவை செய்ய போறாரு? கார்பரேட்டுக்கு தான் சேவை செய்ய போறாரு. உங்களுக்கு எந்தவித சேவையும் கிடையாது. அவரால் உங்களுக்கு எதுவும் வரப்போறது கிடையாது. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா, இந்த கருப்பு பணத்தை வைத்திருக்கக்கூடிய கார்பரேட்டுகளை பாதுகாப்பதற்கும் ஏற்கனவே ஊழல் முறைகேடுன்னு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பாதுகாப்பதாக தான் இருக்குமே தவிர வேற எந்த வகையிலுமே அது நலன் பயக்காது. உங்களுடைய வாக்கு நீங்க போய் உங்க அண்ணனுக்கு தான் செலுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சமாவது நீங்க யோசிக்கணும், யோசிச்சு பார்க்கணும். அதுல இருந்து நீங்க முடிவுக்கு வரணும். நம்ம தளபதி, நம்ம அண்ணன் விஜய் நமக்காக என்ன குரல் கொடுத்தாரு? விலைவாசி உயர்ந்திருக்கு, பால் விலை ஏறுது, காய்கறி விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, விவசாயிகளுக்கு வருமானம் இல்லையே, தொழிலாளர்கள் வேலையை விட்டு தூக்கி நீக்கப்படுறாங்களே, இப்படிலாம் நாட்டுல அன்றாடம் பல பிரச்சனை நடக்குது. நம்ம அண்ணன் நமக்காக பேசினாரா, குரல் கொடுத்திருக்காரா என்று ஒரு கணம் நீங்க யோசிங்க. அதுல இருந்து நீங்க முடிவு பண்ணுங்க. அந்த வகையில தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்க அண்ணனால விஜயால இந்த மாற்றத்தை தர முடியாது. அதற்கு நாங்க சொல்வது என்னன்னா, ஒரு மாற்று ஜனநாயக குடியரசு. அப்ப அதற்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில தான் இங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும். அதுல இருந்துதான் மக்களுக்காக, உங்களுக்காக எல்லாருக்குமான விடுதலையும் உரிமையும் அதிகாரத்தையும் வேலையும் விலைவாசி கட்டுப்படுத்துவதையும் அனைத்தையும் நம்மளால உருவாக்க முடியும். அந்த வகையில நாங்க சொல்வது சரி என்று கருதினால் அவசியம் வாங்க, எங்களோட வந்து விவாதிங்க. உங்க அண்ணன் என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத எடுத்துட்டு வாங்க, பேசுவோம். அந்த வகையில இந்த இளைய தலைமுறை, குறிப்பாக 2K கிட்ஸ், நீங்க உங்க அண்ணனை வர்றது இந்த எல்லா சினிமா அப்படி சினிமாவோட உச்சத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றத நம்பி உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிக்காதீங்க. வாங்க, மக்களுக்கான மாற்றத்தை நம்ம சேர்ந்தே பயணிப்போம். நன்றி.